ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மனிதனையோ மனிதனுடைய வார்த்தையோ பாராமல் கர்த்தரை பார்க்கிற, அவரை பார்த்து ஓடுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 3:16 தெரிந்த வசனம், அடிக்கடி நாம் சொன்ன தியானிக்கிற வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி, பரலோகத்தை அடையும்படி இவ்வளவாய் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்கு நிறைய ஊழியர்கள் பழக்கம் இருக்கலாம், அறிமுகமாகலாம். சிலரை நம்ம ரொம்ப நேசிக்கலாம். ஆனால் சில ஊழியரை நாம் கண்டுகொள்கிறதில்லை. அவர் பெரிய ஊழியர் என்றும் இவர் சிறிய ஊழியர் என்றும் தவறாக எண்ணிக்கொள்கிறோம். பெரியவர் இயேசு மாத்திரமே, எல்லாரும் மனிதர்கள் சிறியவர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் பிரசித்தி பெற்ற பெரிய பிரசங்கியார் பில்லி கிரஹாம். அப்படி கூட்டங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். மிக நேர்த்தியாய் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதன், மேன் ஆஃப் காட். அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஒருமுறை ஒரு பெரிய திறந்த வெளி கூட்டத்தில் இவரும் மற்றும் ஒரு ஊழியரும் பிரசங்கித்தார்கள். நாளை தான் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும், முந்தின நாளே வந்து விட்டார். சரி, நாமும் அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளலாம் என்று யாரும் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக கருப்பு கண்ணாடி அணிந்து நல்ல தொப்பி வைத்து ஜனங்களோடு ஜலமாய் புல்தரையில் போய் அமர்ந்து கொண்டார். கூட்டங்கள் வல்லமையாக இருந்தது. அநேக ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். இவருக்கு முன்பதாக ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். இல்ல வசனத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். கூட்டத்தினுடைய எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அநேகர் அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கை முன்னாக போனார்கள். அந்த முதியவர் போகவில்லை. பில்லி கிரஹாம் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டவரை அவரை தட்டி பார்த்து, பெரியவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, முன்னாலே போகக்கூடாதான்னு சொன்னபோது அவர் சொன்ன, இல்லை, நான் ஒருவருக்காக வெயிட் பண்றேன். யாருக்காக? நாளைக்கு பில்லி கிரஹாம் வரப்போகிறார். அவர் வரவரை நான் காத்திருப்பேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன் என்று சொன்னது அவருக்கு கொஞ்சம் சிந்திக்க தூண்டுகிற வேதனையான விஷயமாக இருந்தது. பில்லி கிரஹாம் என்று அவருக்கு தெரியல. நல்லாதான் தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். ஆனால் இவர்கள் இயேசுவை தேவனை நோக்காமல் மனிதனை நோக்கி பார்க்கிறார்கள். கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். எல்லா ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் நல்லவர்களே. ஆனால் தேவன் நம்மோடு பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள். ஆமென். பில்லி கிரஹாம்டே சொல்றாரு, நாளைக்கு பில்லி கிரஹாம் வருவார், நான் அப்ப பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். பிலியாம் பேசுறதுக்கு கழுதையை தான் கர்த்தர் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். யாரையும் கர்த்தர் பயன்படுத்தலாம். அல்லேலூயா. சுவிசேஷர்களோ, அப்போஸ்தலர்களோ, போதகர்களோ, அல்லேலூயா, யாரோ, ஆமென், மேய்ப்பர்களோ, யாரையும் கர்த்தர் பயன்படுத்தலாம். வயதில் குறைந்தவர்களோ, வயதில் பெரியவர்களோ, அனுபவசாலிகளோ, அனுபவம் இல்லாதவர்களோ, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரை எங்க பேசுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் திட்டமா அவங்கள்ட்ட பேசுவார். 2-3 நாட்கள் ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்து கடந்து வந்தேன். அதில் ஒரு சகோதரன் வந்து சொன்னார், இந்த கூட்டம் எனக்காக தான், பர்டிகுலராக கர்த்தரோடு கூட பேசினார், என் வாழ்க்கையை மாற்றினார். கொஞ்சம் கர்த்தரை விட்டு ஊழியத்தை விட்டு தூரமாய் போனேன், இப்பொழுது ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று அவர் சந்தோஷமாய் குடும்பமாய் வந்து என்னிடத்தில் சொல்லி அவர் ஜெபித்தார். ஆண்டவர் சமுத்திரம் போடுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, படித்தவனோ படியாதவனோ, ஏழையோ உனக்கு பணக்காரனோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவனோ கெட்டு போகாமல், நரகத்து போகாமல், நித்திய ஜீவன் அடையும்படி, பரலோகத்தை திரையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அந்த இயேசுவை பாருங்கள், இயேசு வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் கிருபை கூட இருப்பதாக. ஊழியரை நேசிங்கள். அதே நேரம் ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து கர்த்தரை விட்டு விடாதீர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவனை சார்ந்து கொள்ள கிருபைதார். தேவனை நோக்கி பார்க்க கிருபைதார். தேவ சத்தத்தை கேட்க கிருபைதார். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கருத்து உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.